நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. சென்னை வானகரத்தில் இளம் பெண்களுக்கு பாலியல் தொல்லை அளித்த நபருக்கு தர்மஅடி கொடுத்து பொதுமக்கள் போலீசாரிடம் ஒப்படைத்தனர். வானகரம் அடையாளம்பட்டு பகுதியில் பெண்கள் இருவர் இருசக்கர வாகனம் ஓட்டுவதற்காக பயிற்சி எடுத்துக் கொண்டிருந்தனர். அப்போது அங்கு வந்த நபர் அவர்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து அங்கிருந்து புறப்பட்டுச் சென்ற பெண்கள் தங்களது குடும்பத்தினரிடம் இதுகுறித்து கூறியுள்ளனர். தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு சென்று தேடியபோது அங்கு வைக்கப்பட்டிருந்த பிளக்ஸ் பேனர் ஒன்று அவரின் புகைப்படம் இருந்தது. அதன் மூலம் இளைஞரை பிடித்த பொதுமக்கள் தர்மஅடி கொடுத்து அவரை காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். விசாரணையில் அவர் பெயர் உதயகுமார் என்பதும் ஆன்லைன் டெலிவரி நிறுவனத்தில் பணியாற்றி வருவதும் தெரியவந்தது. தஞ்சையில் கட்டப்பட்டுள்ள அருள்மிகு பேலிகான் முனீஸ்வரர் ஆலய கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு யானை மீது வைத்து புனித நீர் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டது. தஞ்சை விலார் சாலையில் 61 அடி உயரத்தில் பேலிகான் முனீஸ்வரர் சிலை நிறுவி ஆலயம் எழுப்பப்பட்டுள்ளது. இந்த ஆலயத்தின் கும்பாபிஷேகம் வரும் 4ஆம் தேதி நடைபெறுகிறது. இதை முன்னிட்டு அங்காள பரமேஸ்வரி ஆலயத்தில் இருந்து யானை மீது புனித நீர் கொண்டு செல்லப்பட்டது. பெண்கள் 100க்கும் மேற்பட்டோர் தலையில் முளைப்பாரி சுமந்து மயிலாட்டம், கரகாட்டம், தப்பாட்டம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகளுக்கு ஊர்வலமாக கோவில் யாகசாலை மண்டபத்திற்கு சென்றனர். சென்னை குன்றத்தூரில் வீடு புகுந்து நகை திருடப்பட்ட வழக்கில் மருமகளை கைது செய்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். குன்றத்தூரை சேர்ந்த ராஜேந்திரன் தனியார் திருமண மண்டபத்தில் மேலாளராக பணிபுரிந்து வருகிறார். முகூர்த்த நாளையொட்டி நேற்று முன்தினம் அவர் மண்டபத்திலேயே தங்கிவிட்டார். அப்போது நள்ளிரவு அவரது வீட்டிற்குள் நுழைந்த மர்ம நபர் ராஜேந்திரனின் தாய் மற்றும் மனைவியை தாக்கிவிட்டு 11 சவரன் நகைகளை பறித்துக் கொண்டு இருவரையும் கட்டி போட்டுவிட்டு தப்பிச் சென்றார். புகாரின் பேரில் விசாரணை மேற்கொண்ட போலீசார் மேலாளரின் மனைவி அபிதா முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்ததால் சந்தேகமடைந்தார். தொடர்ந்து அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் 35 வயது நபருடன் திருமணத்தை மீறிய உறவில் இருந்ததாகவும் அவருடன் சேர்ந்து மாமியாரிடம் இருந்து நகைகளை திருடியதையும் அவர் ஒப்புக்கொண்டார். இதையடுத்து அபிதாவை கைது செய்த போலீசார் தலைமறைவான நபரை தேடி வருகின்றனர். தென்காசி காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் தெப்ப உற்சவம் விமர்சையாக நடைபெற்றது. ஆண்டுதோறும் ஆவணி மாதம் காசி விஸ்வநாதர் கோவிலில் தெப்ப உற்சவ விழா வெகு விமர்சையாக நடைபெறுகிறது. இதன் தொடர்ச்சியாக நடப்பாண்டு விழாவையொட்டி சுவாமி மற்றும் அம்பாளின் உற்சவர் சிலைகள் ரத வீதியில் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டனர். பின்னர் சுவாமிகளுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் பூஜைகள் நடைபெற்றன. தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் எழுந்தருளிய சுவாமி மற்றும் அம்பாள் நீராழி மண்டபத்தை 11 முறை வலம் வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். தென்காசியில் நடைபெற்ற முதலமைச்சர் கோப்பை கபடி போட்டியில் பள்ளி மாணவர்களிடையே மோதல் ஏற்பட்டதால் பதற்றமான சூழல் நிலவியது. சங்கரன்கோவில் கோமதி அம்பாள் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி மைதானத்தில் நடைபெற்ற கபடி போட்டியை சட்டமன்ற உறுப்பினர் வழக்கறிஞர் ராஜா தொடக்கி வைத்தார். ஆவடியானூர் மற்றும் சங்கரன்கோவில் பகுதி மாணவர்களிடையே நடைபெற்ற போட்டியில் ஆவடியானூர் பள்ளி மாணவர்கள் வெற்றி பெற்றனர். இதனால் மாணவர்களுக்கு இடையே மோதல் ஏற்பட்டது. இதில் காயமடைந்தோர் ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் காவல்துறையினர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்து இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் தடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆந்திராவிலிருந்து கஞ்சா கடத்தி வந்த இருவரை செங்குன்றம் மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு போலீசார் கைது செய்தனர். சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலை வழியாக ஆந்திராவிலிருந்து கஞ்சா கடத்தப்படுவதாக செங்குன்றம் மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் வாகன தணிக்கையில் ஈடுபட்ட போலீசார் அங்கிருந்து வேகமாக செல்ல முயன்ற இருவரை பிடித்து சோதித்தனர். அப்போது இளைஞர்கள் வைத்திருந்த பையில் கஞ்சா இருப்பது தெரியவந்தது. தொடர்ந்து அழகர்சாமி மற்றும் பாரதியை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 21 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். ஆந்திராவிலிருந்து ரயில் மூலம் கஞ்சா கடத்தி வந்து பொட்டலங்களாக மாற்றி விற்பனை செய்ய முயன்றது விசாரணையில் தெரியவந்தது.
வேலூர் மாநகராட்சியில் கழிவுநீர் கால்வாயிலிருந்து தூர்வாரப்படும் மண்ணை கைவிடப்பட்ட கல்குவாரி குட்டையில் கொட்ட பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். ரங்காபுரம் மூலக்கொல்லையில் கைவிடப்பட்ட கல்குவாரி குட்டையில் வேலூர் மாநகராட்சி 2வது மண்டல பகுதிகளில் உள்ள கழிவுநீர் கால்வாயில் தூர்வாரப்படும் மண்ணை கொட்டி மூட நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இதையடுத்து கால்வாய்களில் தூர்வாரப்பட்ட மண்ணுடன் வந்த மாநகராட்சி வாகனங்களை மறித்த பொதுமக்கள் அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். குட்டையை மூடினால் நிலத்தடி நீர் பாதிக்கப்படும் என குற்றம் சாட்டினர். இதையடுத்து மாவட்ட ஆட்சியரிடம் இது தொடர்பாக அறிக்கை வழங்கப்படும் எனவும் அதன் பிறகு குவாரி குட்டையில் மண் கொட்டுவது தொடர்பாக முடிவெடுக்கப்படும் எனவும் மாநகராட்சி அதிகாரிகள் தெரிவித்தனர். புதிய பேருந்து நிலையம் அமைப்பதற்கான ஏற்பாடுகளை அரசாங்கம் செய்து வருகிறது. அந்த அடிப்படையில் ஒரு இடம் தேர்வு செய்யப்பட்டு அங்கே பேருந்து நிலையம் அமைப்பதற்கான பூர்வாங்க பணிகளை துவக்கியிருக்கிறார்கள். இப்பொழுது புதிதாக அமைய இருக்கக்கூடிய பேருந்து நிலையம் என்பது முழுக்க மக்களுக்கு அசௌரியமான ஒரு இடத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். இந்த இடம் என்பது ஒரு தகுதியான இடம் அல்ல. நம்முடைய இப்போ இருக்கக்கூடிய பேருந்து நிலையத்திலேருந்து ஏறத்தாழ ஒரு 500-600 மீட்டர் தொலைவிலே அந்த பேருந்து நிலையம் அமைய இருக்கிறது. இந்த இடத்துக்கு முன்னாலே அவர் இருக்கிற கொடுத்த இடத்திலே அந்த பேருந்து அமைக்கப்பட்டிருக்கலாம், அல்லது வேறு இடம் மாற்று இடத்தை ஏற்பாடு செய்யலாம். அதற்கு மாறாக அந்த புதிய இடத்துல பேருந்து அமைக்கப்பட்டால் அது மக்களுக்கு எந்த வகையிலும் பலன் தராது என்பது எங்களுடைய முக்கியமாக நாங்கள் சொல்லக்கூடிய விஷயம். செங்கல்பட்டு மாவட்டத்தில் கொட்டும் மழையில் 2 மணி நேரமாக ரயிலை மறித்து பயணிகள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. செங்கல்பட்டு ரயில் நிலையத்திலிருந்து அரக்கோணம் நோக்கி மின்சார ரயில் சென்றபோது எதிர் திசையில் மும்பையிலிருந்து நாகர்கோவில் நோக்கி எக்ஸ்பிரஸ் ரயில் வந்துள்ளது. இதனால் செங்கல்பட்டு அடுத்த பாலூர் ரயில் நிலையத்தில் அரக்கோணம் மின்சார ரயில் நிறுத்தப்பட்டது. சுமார் 1 மணி நேரமாகியும் மின்சார ரயில் இயக்கப்படாததால் கோபமடைந்த பயணிகள் மும்பையிலிருந்து நாகர்கோவில் வந்து கொண்டிருந்த எக்ஸ்பிரஸ் ரயில் முன்பு நின்று ரயில் மறியலில் ஈடுபட்டனர். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த ரயில்வே அதிகாரிகள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. திருப்பூரில் கல்குவாரி பாறைக்குழியில் குப்பை கொட்ட எதிர்ப்பு தெரிவித்து மீண்டும் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பூர் மாநகராட்சியில் 60வது வார்டுகளில் சேகரிக்கப்படும் குப்பைகள் முதலிப்பாளையம் பகுதியில் உள்ள பயன்பாடற்ற கல்குவாரி பாறைக்குழியில் கொட்டப்பட்டு வருகிறது. இதனால் கடும் துர்நாற்றம் வீசுவதாகவும் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் மற்றும் சுவாச கோளாறு ஏற்படுவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டி பாறைக்குழியில் குப்பை கொட்ட எதிர்ப்பு தெரிவித்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். அவர்களை குண்டுக்கட்டாக கைது செய்த போலீசார் திருமண மண்டபத்தில் அடைத்தனர். தொடர்ந்து உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டோரை வலுக்கட்டாயமாக போலீசார் வெளியேற்றினர். அப்போது மீண்டும் திருப்பூர் காங்கேயம் சாலையில் பொதுமக்கள் மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களுடன் காரில் வலம் வந்த 5 பேரை போலீசார் கைது செய்தனர். சென்னை நீலாங்கரையில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த போலீசாரை கண்டதும் நிற்காமல் சென்ற காரை அக்கரை பகுதியில் உள்ள சோதனைச் சாவடி அருகே போலீசார் மடக்கி பிடித்தனர். அப்போது காரில் வந்தவர்கள் மீது கொலை உள்ளிட்ட வழக்குகள் நிலுவையில் இருப்பது தெரியவந்தது. இதையடுத்து விக்கி, சூர்யா, ஆரிஃப், அருண், குமார் ஆகியோரை கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மேலும் அவர்கள் வந்த காரையும் அதிலிருந்த கத்தியையும் பறிமுதல் செய்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே கார் மோதி கரும்பு வெட்டும் தொழிலாளர்கள் 2 பேர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வெங்காலூர் கிராமத்தைச் சேர்ந்த கரும்பு வெட்டும் தொழிலாளர்கள் மலையரசன் மற்றும் பூவேந்திரன் ஆகியோர் இருசக்கர வாகனத்தில் கரும்பு வெட்டுவதற்காக மஞ்சக்கொள்ளை கிராமத்திற்கு சென்றனர். அப்போது மதுரை பரமக்குடி 4 வழி சாலையில் இலந்தைக்குளம் என்ற இடத்தில் சாலையை கடக்க முயன்றபோது ராமேஸ்வரம் நோக்கி சென்ற கார் மோதி விபத்து ஏற்பட்டது. இதில் இருவரும் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்த நிலையில் உறவினர்கள் அவர்களது உடல்களை பார்த்து கதறி அழுதது காண்போரை சோகத்தில் ஆழ்த்தியது. தகவல் அறிந்து வந்த போலீசார் உடல்களை மீட்டு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வருவாய்த்துறை அதிகாரிகள் 48 மணி நேர வேலைநிறுத்த போராட்டத்தை தொடங்கியுள்ளதால் கடலூரில் வருவாய்த்துறை அலுவலகங்கள் வெறிச்சோடி காணப்பட்டன. உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் அளவுக்கு அதிகமான பணி அழுத்தத்தை களைந்திட வேண்டும், முகாம்களின் எண்ணிக்கையை குறைத்திட வேண்டும், இதற்கான நிதி மற்றும் கூடுதல் பணியிடங்களை விரைந்து வழங்க வேண்டும் உள்ளிட்ட 7 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் வருவாய்த்துறையினர் 48 மணி நேர வேலைநிறுத்த போராட்டம் மேற்கொண்டுள்ளனர். கடலூர், விருத்தாச்சலம், நெய்வேலி, பன்ருட்டி, சிதம்பரம் உள்ளிட்ட பகுதிகளில் வருவாய்த்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் பொதுமக்களின் பிரச்சினைகள் தீர்க்கப்படாமல் பணிகள் முடங்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது.
தருமபுரி மாவட்டம் அரூர் அருகே தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியை பள்ளி சிறுவர்களை கை கால்களை அமுக்கிவிட சொல்லும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மாவேரிப்பட்டி கிராமத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் மாணவ மாணவிகள் 30க்கும் மேற்பட்டோர் கல்வி பயின்று வருகின்றனர். இந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர் கலைவாணி வகுப்பறையின் மேசை மீது படுத்துக்கொண்டு பள்ளி மாணவர்களை கை கால்களை அமுக்கிவிட செய்திருக்கிறார். இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியான நிலையில் அரூர் மாவட்ட கல்வி அலுவலர் விஜயகுமார், வட்டார கல்வி அலுவலர் மாத்தம்மாள், வட்டாட்சியர் பெருமாள் உள்ளிட்ட அதிகாரிகள் நேரில் சென்று தலைமை ஆசிரியர் மற்றும் பள்ளி மாணவர்களிடம் விசாரணை மேற்கொண்டனர். இதனையடுத்து கலைவாணி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் நகராட்சியில் பட்டியல் சமூகத்தை சேர்ந்த இளநிலை உதவியாளர் திமுக நகர்மன்ற உறுப்பினரின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்ட சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. கடந்த 28ஆம் தேதி திண்டிவனம் 20வது வார்டு திமுக நகர்மன்ற உறுப்பினர் ரம்யா ராஜா இளநிலை உதவியாளர் முனியப்பனிடம் தனது வார்டில் நடைபெறும் பணிக்கான நிதி ஒதுக்குதல் தொடர்பாக கோப்பினை எடுத்துப் வருமாறு கேட்டார். அவர் முறையாக பதிலளிக்காமல் இருந்ததால் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதாக தெரிகிறது. இது தொடர்பாக நகர்மன்ற தலைவர் நிர்மலாவின் கணவர் ரவிச்சந்திரனிடம் ரம்யா புகார் அளித்ததாக தெரிகிறது. தொடர்ந்து நகரமன்ற தலைவர் அறைக்கு முனியப்பனை அழைத்த ராஜேந்திரன் அவரை மன்னிப்பு கேட்குமாறு கூறியிருக்கிறார். அப்போது திடீரென இருக்கையில் அமர்ந்திருந்த ரம்யா ராஜாவின் காலில் விழுந்து அவர் மன்னிப்பு கேட்டார். இது தொடர்பாக சிசிடிவி காட்சிகள் வெளியான நிலையில் முனியப்பனிடம் திண்டிவனம் துணை காவல் நிலையத்தில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் திருவேற்காடு ஏரியில் எம்சாண்ட் ஏற்றி சென்ற டாரஸ் லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. கோலடி பருத்திப்பட்டு சாலை குண்டும் குழியுமாக உள்ளதால் அவ்வழியாக செல்வதை தவிர்த்து கனரக வாகனங்கள் சுந்தர சோழபுரம் சாலை வழியாக செல்கின்றன. திருவேற்காடு ஏரியின் கரையில் சென்றபோது எம்சாண்டுடன் லாரி ஏரியில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் லாரி ஓட்டுநரும் உதவியாளரும் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். காஞ்சிபுரம் விச்சந்தாங்கல் கொள்முதல் நிலையத்தை திமுகவினர் ஆக்கிரமிக்க முயற்சி என கூறி நெல் மூட்டைகளை சாலையில் வைத்து விவசாயிகள் மறியலில் ஈடுபட்டனர். 2 நாட்களுக்கு முன்னதாக விச்சந்தாங்கலில் புதிதாக நெல் கொள்முதல் நிலையம் தொடங்கப்பட்டது. மூட்டை மூட்டையாக நெல்லை கொண்டு சென்ற போது அந்த பகுதியை சேர்ந்த திமுக பிரமுகர்கள் 2 பேர் நிலையத்தின் நிர்வாகம் தங்களிடமே இருக்க வேண்டுமென வாக்குவாதம் செய்ததாக விவசாயிகள் குற்றம் சாட்டினர். இதனைத் தொடர்ந்து களக்காட்டூர் பகுதியில் உள்ள உத்தரமேரூர் சாலையில் நெல் மூட்டைகளுடன் விவசாயிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். சாலை மறியல் போராட்டம் காரணமாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகினர். விருதுநகரில் உள்ள பட்டாசு ஆலையில் வெடிவிபத்து ஏற்பட்ட சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். வெற்றிலை ஊரணி கிராமத்தில் செயல்படும் ராமமூர்த்தி என்பவருக்கு சொந்தமான நாக்பூர் உரிமம் பெற்ற பட்டாசு ஆலை செயல்பட்டு வருகிறது. அங்கு 30க்கும் மேற்பட்ட அறைகளில் 100க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். வழக்கம் போல் பணியில் ஈடுபட்டிருந்த போது ஒரு அறையில் எதிர்பாராத விதமாக உராய்வு ஏற்பட்டு திடீரென வெடி விபத்து ஏற்பட்டது. உடனடியாக அங்கு பணிபுரிந்த பணியாளர்கள் வெளியேறினர். இந்த விபத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. இந்நிலையில் சம்பவம் தொடர்பாக வெம்பக்கோட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பத்தூரில் நாணயங்களை விழுங்கிய 7 வயது பள்ளி மாணவிக்கு அறுவை சிகிச்சை செய்து அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் நாணயங்களை வெளியே எடுத்தனர். கோட்டை தெருவை சேர்ந்த 7 வயது சிறுமி நிஸ்பா பூங்கா அரசு பள்ளியில் 2ஆம் வகுப்பு படித்து வருகிறார். விளையாடிக் கொண்டிருந்த போது 2 நாணயங்கள் வாயில் விழவே தொண்டைக்குடியில் சிக்கி அழுது கொண்டிருந்த சிறுமியை அக்கம் பக்கத்தினர் திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். எக்ஸ்ரே எடுத்து பார்த்தபோது நாணயங்கள் உணவு குழாயில் சிக்கியிருந்தது தெரியவந்தது. இதையடுத்து அறுவை சிகிச்சை மூலம் 2 நாணயங்களையும் மருத்துவர்கள் வெளியே எடுத்தனர். துரிதமாக செயல்பட்டு மாணவியின் உயிரை காப்பாற்றிய அரசு மருத்துவமனை மருத்துவர்களுக்கு பாராட்டு குவிந்து வருகிறது. நீலகிரியில் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த வளர்ப்பு நாயை சிறுத்தை சர்வசாதாரணமாக வேட்டையாடி சென்ற காட்சிகள் வெளியாகியுள்ளது. முதுமலை புலிகள் காப்பகம் மற்றும் முத்தங்கா சரணாலயத்தை ஒட்டி நீலகிரி மாவட்டம் கூடலூர் பகுதி அமைந்துள்ளது. இதனால் அங்கு அடிக்கடி வனவிலங்குகள் இறை தண்ணீர் தேடி குடியிருப்பு பகுதிக்குள் நுழைவது வழக்கம். இந்நிலையில் கூடலூர் உதகை சாலையில் உள்ள மார்த்தோமா நகர் பகுதியில் உள்ள ஒரு வீட்டின் முன் வளர்ப்பு நாய் உறங்கிக் கொண்டிருந்தது. அப்போது அங்கு சென்ற சிறுத்தை நாயை வேட்டையாடி கவ்வி சென்றது. இது தொடர்பான காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது.
நாமக்கல்லில் குடிநீர் குழாய் அமைக்க குழி தோண்டிய போது கிடைத்த அம்மன் சிலை திருச்செங்கோடு வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைக்கப்பட்டது. வையப்பமலை மின்னாம்பள்ளி கிராமத்தில் உள்ள நிலத்தில் கிராம பயன்பாட்டிற்காக குடிநீர் பதிக்கும் பணி நடைபெற்று வருகிறது. ஜேசிபி இயந்திர உதவியுடன் குழி தோண்டிய போது உலோக ஒலி கேட்டதாக தெரிகிறது. தொடர்ந்து மெதுவாக தோண்டி எடுத்த போது 21 கிலோ எடை கொண்டு உலோகத்தினாலான அம்மன் சிலை கண்டெடுக்கப்பட்டது. இதையடுத்து சிலையை கிராம நிர்வாக அலுவலர் ராஜமாணிக்கம், வருவாய் ஆய்வாளர் விஜய் ஆகியோர் பெற்றுக் கொண்டனர். தொடர்ந்து சிலையானது வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைக்கப்பட்டது. இதையடுத்து முறைப்படி கருவூலத்தில் சிலை ஒப்படைக்கப்படுவதாகவும் தொல்லியல் துறையினர் ஆய்வு செய்த பின் முடிவுகள் வெளியாகும் எனவும் கூறப்பட்டுள்ளது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே தனியார் ஆலையில் பணிபுரியும் 15க்கும் மேற்பட்ட வடமாநில தொழிலாளர்கள் மர்ம காய்ச்சல் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். ஆட்டையாம்பட்டி பிரிவு சாலை அருகே செயல்பட்டு வரும் தனியார் ஸ்பின்னிங் மில்லில் பீகார், ஒடிஷா, ராஜஸ்தான் உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்தோர் பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் திடீர் காய்ச்சல் காரணமாக 15க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. காய்ச்சல் அதிகரித்ததை தொடர்ந்து ஆலை மேலாளர் அனைவரையும் ராசிபுரம் அரசு மருத்துவமனையில் அனுமதித்தார். இந்நிலையில் ஒரே இடத்தில் பணியாற்றிய வடமாநில தொழிலாளர்கள் மர்ம காய்ச்சல் காரணமாக அவதியுறுவது சக தொழிலாளர்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. எனவே ஆலையில் சுகாதாரத்துறையினர் காய்ச்சல் தடுப்பு முகாம் அமைத்து நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை முன்வைத்தனர். திருவள்ளூரில் தான் படித்த அரசு பள்ளிக்கு முன்னாள் மாணவர் பேருந்து வாங்கி கொடுத்த சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. மேட்டுக்கடை பகுதியைச் சேர்ந்த ஜெயக்குமார் என்பவர் பன்னூரில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளியில் படித்தார். உரிய போக்குவரத்து வசதி இல்லாததால் படிப்பை 10ஆம் வகுப்போடு முடித்த நிலையில் தற்போது வாகன தொழிலை நடத்தி வருகிறார். இந்நிலையில் அவர் படித்த பள்ளிக்கு 40 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பேருந்தை ஜெயக்குமார் வழங்கியிருக்கிறார். இதன் மூலம் மேட்டுச்சேரி, மப்பேடு, கீழச்சேரி, பன்னூர் ஆகிய கிராமத்தைச் சேர்ந்த 90க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயன்பெற உள்ளனர். பேருந்து பராமரிப்பு செலவும் ஓட்டுநருக்கான மாத சம்பளமும் அவர் முறையாக ஏற்றுள்ளார். போக்குவரத்து வசதி இல்லாமல் தனது படிப்பு பாதியில் நின்றது போல பிறருக்கு நடக்கக்கூடாது என ஜெயக்குமார் கூறியது குறிப்பிடத்தக்கது. பெரம்பலூர் அருகே தனியார் பேருந்தில் மாணவர்கள் ஆபத்தான முறையில் பயணித்த வீடியோ வெளியாகியிருக்கிறது. குரும்பலூரில் உள்ள அரசு கலை அறிவியல் கல்லூரியில் 1000க்கும் மேற்பட்டோர் பயின்று வருகின்றனர். அங்கு பயிலும் மாணவர்கள் அரசு, தனியார் பேருந்துகள் மற்றும் மினி பேருந்துகளில் பயணித்து வருகின்றனர். இந்நிலையில் தனியார் பேருந்தில் மாணவர்கள் ஆபத்தான முறையில் பயணிப்பதாக புகார் எழுந்துள்ளது. பெரம்பலூர் துறையூர் சாலையில் பேருந்துகள் போதிய அளவில் இயக்கப்பட்டாலும் சில நேரங்களில் இதுபோன்று மாணவர்கள் ஆபத்தான பயணம் செல்ல வேண்டிய கட்டாயம் உள்ளதாக குற்றச்சாட்டு நீடிக்கிறது. தொடர்ந்து மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு கல்லூரி விடும் நேரங்களில் கூடுதல் பேருந்துகளை இயக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை முன்வைத்தனர். காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்பது உட்பட 7 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தஞ்சாவூரில் வருவாய்த்துறை அலுவலர்கள் 2வது நாளாக வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டனர். தஞ்சாவூர் தாசில்தார் பணியாற்ற 33 பணியாளர்கள் வேலைநிறுத்தத்தில் பங்கேற்றனர். இதனால் தாசில்தார் அலுவலகம் வெறிச்சோடி காணப்பட்டது. வருவாய்த்துறை அலுவலர்கள் வேலைநிறுத்தம் தெரியாமல் பொதுமக்கள் தங்கள் பணிகளுக்காக அலுவலகம் சென்ற பின் ஏமாற்றத்துடன் வீட்டுக்கு திரும்பினர். வருவாய் பேரிடர் மேலாண்மை துறையில் 3 ஆண்டுகளுக்கு மேலாக காலியாக உள்ள அலுவலக உதவியாளர் பணியிடங்களை நிரப்ப அரசாணை வெளியிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது. திட்டப்பணிகளை மேற்கொள்ள போதுமான கால அவகாசம் வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளும் நிறைவேற்ற அறிவுறுத்தப்பட்டது. நாமக்கல்லில் லிப்ட் தருவதாக கூறி ஓய்வு பெற்ற செவிலியர் மீது மிளகாய் பொடி தூவி தங்கச்சேனை பறித்து சென்ற பெண்ணை போலீசார் தேடி வருகின்றனர். புதன் சந்தை பகுதியைச் சேர்ந்த வசந்தகுமார் என்பவர் ராசிபுரம் அரசு மருத்துவமனையில் செவிலியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். இந்நிலையில் உங்களை தேடி உங்கள் ஊர் முகாமில் பங்கேற்பதற்காக பாலப்பாளையம் பேருந்து நிலையத்தில் அவர் காத்திருந்த போது லிப்ட் தருவதாக கூறி அவரை ஒரு பெண் அழைத்து சென்றார். செம்மாம்பட்டி ஏரி அருகே சிறு விபத்தால் வாகனத்தை கீழே போடுவது போல் போட்ட நிலையில் அதில் காயமடைந்த வசந்தகுமார் மீது மிளகாய் பொடி வீசி 7 சவரன் தங்க நகையை மர்ம பெண் பறித்ததாக தெரிகிறது. தொடர்ந்து 50,000 ரூபாய் பணப்பையையும் திருடி சென்றார். அக்கப்பக்கத்தினர் உதவியுடன் மீட்கப்பட்ட வசந்தகுமாரி ராசிபுரம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்.
திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் கிராம நிர்வாக அலுவலர்கள் இல்லாததால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். கைலாசிகிரியில் உள்ள தனியார் மண்டபத்தில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற்றது. முன்னதாக வாணியம்பாடி கோட்டாட்சியர் ஆம்பூர் வருவாய் வட்டத்தில் பணியாற்றும் 4 கிராம நிர்வாக அலுவலர்களுக்கு காலதாமதமாக பணி செய்வதாக கூறி நோட்டீஸ் அனுப்பப்பட்டது. இதனால் ஆம்பூர் கிராம நிர்வாக அலுவலர்கள் பணிகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் பட்டா மாறுதல், பிறப்பு, இறப்பு சான்றிதழ் கூறி விண்ணப்பிக்க வந்த பொதுமக்கள் கடும் அவதியடைந்த நிலையில் ஆம்பூர் வட்டாட்சியர் ரேவதியை பொதுமக்களின் மனுக்களை பெற்று எழுதினார். மேலும் வருவாய்த்துறை சார்பில் அதிக அளவு கோரிக்கை மனுக்கள் குவிக்கப்பட்ட நிலையில் பொதுமக்கள் சிலர் மனு அளிக்காமலேயே திரும்பி சென்றனர். ஓமன் நாட்டில் நெருங்கிய உறவினரின் நிறுவனத்தில் 1.5 கோடி ரூபாய் மோசடி செய்த நபர் கோவையில் கைது செய்யப்பட்டார். கோவை போத்தனூரை சேர்ந்த யூனிஸ் என்பவர் 15 ஆண்டுகளாக ஓமன் நாட்டில் எலக்ட்ரானிக் விளையாட்டுப் பொருட்கள் விற்பனை செய்யும் கடையை நடத்தி வருகிறார். இவரது மூத்த சகோதரியின் மகன் முகமது சமீர் வேலையில்லாமல் இருந்ததால் 2021ஆம் ஆண்டு யூனிஸ் ஓமனில் பணியமர்த்தினார். அந்த நேரத்தில் தான் அளித்து சென்ற வங்கி செக்கை பயன்படுத்தி லட்சக்கணக்கில் முகமது சமீர் கொள்ளையடித்ததை அவர் கண்டறிந்தார். இந்தியாவில் யூனிஸ் இருந்த நேரத்தில் இது தெரிய வரவே அவர் வலியுறுத்ததின் பேரில் முகமது சமீர் தனது மனைவி, குழந்தையுடன் கோவை திரும்பினார். தொடர்ந்து 2021 முதல் 2024ஆம் ஆண்டுக்குள் 1.5 கோடி ரூபாய் பணத்தை முகமது கையாடல் செய்தது தெரியவந்தது. ஆதாரங்களுடன் கோவை மாநகர போலீஸ் கமிஷனரிடம் யூனிஸ் அளித்த புகாரின் பேரில் முகமது சமீரை குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்தனர். நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.